இது மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, தொப்புள் கொடி நம்ம பூமி, அழகிய விவசாய பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வணக்கம் வேளாண்மையாளர்களே, இந்திய வேளாண் அமைச்சகமும் நமது கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையமும் இணைந்து வழங்கும் சிறுவட்ட ஒளிபரப்பு வேளாண் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். முதலில் சிந்தனை பெட்டகம். வசந்தம் வருகிற ஒவ்வொரு முறையும் மலர்ந்து சிரிக்கும் செர்ரி பூக்கள். வலியுடன் உணருங்கள், நம் வாழ்க்கை அற்புதம் என்பதை என்னும் ஜென் தத்துவத்தோடு துவங்குகிறோம். இனி வேளாண் செய்தி அறிக்கை. வணக்கம் வேளாண் பெருமக்களை, இந்திய வேளாண் அமைச்சகமும் கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையமும் இணைந்து வழங்கும் சிறுவட்ட ஒளிபரப்பு வேளாண் செய்தி அறிக்கைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஏராளமான வேளாண் தகவல்கள், நிகழ்வுகள், செய்திகள் இவற்றுடன் நான் சிம்மலரண்ணம், நான் நிஷா. முதலில் தலைப்புச் செய்திகள். கத்தரிக்காய், நாட்டு கத்தரிக்காய், பி ஜோதிமணியின் கத்தரிக்காய் கதை. வாழைப்பழம், மலை வாழைப்பழம், வி விஸ்வநாதனின் வாழைப்பழ கதை. இனி விரிவான செய்திகள். கேரட், காலிஃப்ளவர், பீன்ஸ், பட்டாணி, நூல்கோஸ் என்று வெளிநாட்டு காய்கறிகள் நம் உணவில் நிறைந்திருந்தாலும் கத்திரிக்காய்க்கு என்றைக்கும் முதலிடம் உண்டு. அதைத்தான் சொல்கிறார் முன்னோடி வேளாண்மையாளர் பி ஜோதிமணி. கோயம்புத்தூர் வெள்ளியங்காடு பணப்பாளையம் புதூர் பி ஜோதிமணி தனது தோட்டத்தில் சாகுபடி செய்யும் கத்திரிக்காய் நுணுக்கங்களை கூறுகிறார். வாருங்கள் கேட்கலாம். மேட்டுப்பாளையம் பக்கத்துல பணப்பாளையம் புதூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல கத்திரிக்காய் தோட்டத்துல இருந்தா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்க கத்திரிக்காய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா வந்து விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த தோட்டம் பூராமே கத்திரிக்காய் வாசம் வீசுது அப்படின்னு சொல்லலாம். இந்த வாசத்துக்கு சொந்தக்காரர் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த தோட்டத்தினுடைய விவசாயி ஜோதிமணி அவங்க தான் இந்த கத்திரிக்காயை வந்து பராமரிக்கிறாங்க. எப்படி பராமரிக்கிறாங்க, என்னென்ன மருந்துகள் எல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் எப்படி பயன் தருது, பலன் தருது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே கேட்கலாம். சொல்லுங்க ஜோதிமணி, இப்ப இந்த கத்திரிக்காய் வந்து எத்தனை ஏக்கரா பயிரிட்டு இருக்கீங்க? அரை ஏக்கர் பண்ணிருக்கோம். அரை ஏக்கரா பயிரிட்டு இருக்கீங்க. அரை ஏக்கராக்குன்னு சொல்லும் பொழுது எத்தனை நாத்து பிடிச்சிருக்குங்க? 2000 நாத்து பிடிச்சிருக்கு. 2000 நாத்து பிடிச்சிருக்கு. இப்போ இந்த 2000 நாத்தினோட ஈல்டு உங்களுக்கு எத்தனை மாதத்துல கிடைக்கும்? 2 மாதத்துல கிடைக்கும். 2 மாசத்துல கிடைச்சிடும். 2 மாதத்துல இருந்து எத்தனை மாதத்திற்கு இந்த கத்திரிக்காய் உங்களுக்கு விளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும்? 6 மாசம் கரெக்டா கொடுக்கும். 6 மாசம் கொடுக்குங்களா? இப்போ வாரத்துக்கு எத்தனை பொறிப்பு பொறிப்பீங்க? 2 தடவை பொறிப்போம். 2 தடவை பொறிப்பீங்க. ஒரு பொறிப்புக்கு எத்தனை கிலோ உங்களுக்கு கிடைக்கும்? 300 கிலோ 300 கிலோ பக்கமாக கிடைக்கும். 300. அப்ப 2 தடவை பொறிக்கிறது ஒரு 600 கிலோ. இப்போ இந்த 600 கிலோ அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனை மாதத்திற்கு தொடர்ந்து உங்களுக்கு ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும்? 6 மாதம் கரெக்டா கொடுக்கும். 6 மாதம். அப்புறம் சிலதெல்லாம் வந்து 7-8 மாதம் கூட போகும். இப்ப இந்த பராமரிக்க தகுந்தாப்புல போகும். டோட்டலா இந்த 6 மாதத்துல இருந்து 8 மாதம் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு டன் கிடைக்குங்க சுமாரா? 15 டன் பக்கமா கிடைக்கும். 15 டன். இன்னைக்கு வந்து கிலோ என்ன விலைக்கு போகுதுங்க? கிலோ 25 ரூபா பக்கமா போகும். 25 ரூபா. ஒரு 20 ரூபாயில இருந்து 25 ரூபா வரைக்கும் போகுது. அப்ப 20 ரூபா நம்ம சுமாரா கணக்கு போட்டா கூட ஒரு 15 டன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு டன் வந்து 20,000. 15 டன் அப்படிங்கறது ஒரு 3 லட்சம் ரூபா. 3 லட்சம். இந்த 3 லட்சத்துலங்க உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த 8 மாதத்துல செலவு போக உங்களுக்கு எவ்வளவு நிக்குங்க? செலவு ஒரு 60,000 70,000 பக்கமா போயிருங்க. மருந்து அடிக்கிறது, களை எடுக்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு 60,000 பக்கமா போயிருங்க. இப்போ அந்த 60,000 போனா கூட உங்களுக்கு 2,40,000 ரூபாய் நிக்கும். நிக்கும். இந்த 2,40,000ங்கிறது ஒரு 8 மாதத்துல இருக்கக்கூடிய ஒரு வருமானம். சரிங்க. அப்ப வந்து இது ஒரு நல்ல ஒரு லாபமான ஒரு பயிர். சரிங்க. இதுல வந்து என்னென்ன நோய் எல்லாம் தாக்குன்னு சொல்லுங்க. நோய் வந்து பூச்சி, வெள்ளை பூச்சி தாக்குங்க. இந்த கள்ளிப்பூச்சி தாக்கு. இப்போ அந்த வேர்ப்புழு கொஞ்சம் தாக்குங்க. இதுக்கு என்னென்ன மருந்துகள் எல்லாம் கொடுப்பீங்க? வெள்ளை பூச்சிக்கு அலோன்ட்டா அடிக்கலாங்க. செடி நல்லா வரக்கு அலோன்ட்டா மருந்து அடிக்க. அப்புறம் பாய்க்கு அக்ரி சொல்ற மாதிரி அடிச்சுக்குவோம். இது இல்லாம இயற்கை உரங்களை நீங்க ஏதாவது கொடுக்குறீங்களா? இயற்கை உரம் எரு தாங்க. இப்ப கத்திரிக்காய் வந்து தண்ணி அதிகமா குடிக்குமா, அளவா குடிக்குமா? எத்தனை நாளைக்கு கூட நீங்க தண்ணி கொடுக்குறீங்க? வாரத்துக்கு எடுத்து இருக்கும்.
வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்தாலே போதும், நல்ல ஈடு கிடைக்கும். உங்க கிராமத்துக்கு பக்கத்துல மார்க்கெட் அப்படின்னா எங்க இருக்குங்க? காரமடை பக்கத்துல இருக்கு. காரமடை மார்க்கெட்ல இது நல்ல விலைகள் எடுத்துக்கிறாங்க. தப்பில்லை. இந்த ஒரு கத்திரிக்காய் பயிரிடுதல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ இல்ல விளக்கங்களோ, எப்படி எல்லாம் புது வகையான ஒரு டெக்னிக் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஜோதிமணி அவங்கள வந்து தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பா உங்களுக்கான விளக்கங்களுக்கும் சந்தேகங்களையும் அவர் வந்து நிவர்த்தி செய்வார். ஜோதிமணிங்க, பணப்பாளையம் புதூர், பாரதி நகர் தோட்டங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின் வேளாண் செய்தி அறிக்கை தொடரும். வேளாண் செய்தி அறிக்கை தொடர்கிறது. பச்சை பழம், மொந்தன் பழம், செவ்வாழை பழம், ரஸ்தாலி என்று வாழைப்பழம் வகைகள் ஏராளமாக இருந்தாலும் மலை வாழைப்பழத்துக்கான சிறப்பிடம் சிறப்பானதுதான். ஒரு விரல் நீளம் அளவுக்கே இருந்தாலும் கூட மலை வாழையின் சிறப்பு, மலை வாழை சாகுபடியின் சிறப்பு அளவிட முடியாதது. பேரூர் வேளாண்மையாளர் வி. விஸ்வநாதன் புதுமையான சிந்தனைகளோடு வேளாண்மை செய்பவர். பாரம்பரியத்தில் இவர் செய்யும் புதுமை முயற்சிகள் பெரும்பலன் தருகின்றன என்கிறார். அவரை சந்திக்கிறார் நமது செய்தியாளர் ஏ. பிரபுகுமார். மலை வாழை அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா இந்த மலை வாழையை பத்தி சொல்லணும் அப்படின்னா மலைப்பகுதியில தான் வந்து அதிகமா வந்து இந்த மலை வாழை வந்து நிறைய கிடைக்கும். ஆனா பிளைன்ஸ்ல கூட, அதாவது நிலப்பரப்புல கூட இதை நம்ம விளைவிச்சு நல்ல லாபம் பெறலாம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூருக்கு பக்கத்துல பேரூரை சேர்ந்த விஸ்வநாதன் சொல்றாரு. அதனுடைய நுணுக்கங்களை பத்தி அவர்கிட்டயே பேசுவோம். சார் சொல்லுங்க, பொதுவாகவே வந்து மலை வாழை அப்படின்னு சொல்லும் பொழுது மலை பிரதேசங்கள்ல மட்டும்தான் இருக்கும். நீங்க வந்து நிலப்பரப்புல, அதுவும் வந்து கோவை மாவட்டத்துல கோயம்புத்தூருக்கு பக்கத்துல பேரூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வந்து இந்த விளைச்சலை விளைவிச்சு காமிச்சிருக்கீங்களா? இதற்கு என்ன காரணங்கள்னு சொல்லுங்க. அதாவது இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வாழையுமே வந்து ரொம்ப நல்லா வித்துட்டு இருக்குது. பட் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் மற்ற நேந்திரம் வாழையோ கதலி வாழையோ சாதாரணமாக சாகுபடி பண்ணுறாங்க. அப்போ மார்க்கெட்டில் வந்து நிறையா பின்னால் எப்போ வேணால் வந்து மார்க்கெட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்கிற அச்சத்தினால நான் வந்து ஒரு புது விதமான ஒரு வெரைட்டி போட்டால் அதில் நம்ம ஜெயிக்க முடியுமாங்கிறதுக்காக இந்த மலை வாழையை சூஸ் பண்ணேன். இந்த மலை வாழை கண்ணை வந்து எங்க இருந்து வாங்குனீங்க? நீங்க வந்து இப்போ 1 ஏக்கரா பயிரிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க, அதுல எவ்வளவு கண்ணு வச்சிருக்கீங்க? நான் வந்து இந்த மலை வாழை வந்து டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ட் தான் போட்டிருக்கேன். இது வந்து கோடிஷன் பயோடெக் ஹொசூர்லேருந்து அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு 8க்கு 8 ஸ்பேசிங் போட்டிருக்கேன் வாழையை. அதில் வந்து 1 ஏக்கராக்கு ஆவரேஜாக வந்து 750 வாழை பிடிக்கும். இப்போ இந்த 750 வாழை வந்து இப்போ நீங்கள் நட்ட வச்சுருக்கீங்க. இதனுடைய விளைச்சல், அதாவது ஹார்வெஸ்ட், அறுவடை எப்போ, எந்த மாதத்தில் பண்ணுவீங்க? அறுவடை இன்னும் இப்போது வாழை எல்லாம் ஈனி எனக்கு 1.5 மாதம் ஆச்சு. இன்னொரு 1.5 மாதத்தில் நான் வந்து அறுவடைக்கு தயாராகிடுவேன். நான் இல்லை, டோட்டலாக நட்டு வச்சதுலேருந்து எத்தனை நாளில் உங்களுக்கு ஈல்டு? நடவு போட்டதுலேருந்து உங்களுக்கு 10 மாதத்தில் வந்து முதல் அறுவடைக்கு வந்துடும். இந்த மலை வாழையை பொறுத்த வரைக்கும் 11 மாதத்தில் உங்களுக்கு வந்து என்டையர் ஏரியா வந்து ஹார்வெஸ்ட் ஆகி முடிச்சு விடலாம். இப்போ நீங்கள் 1 ஏக்கரா பயிரிட்டு இருக்கிறீங்க. இந்த 1 ஏக்கரால அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு எத்தனை தார் வரும், எவ்வளவு கிலோ வரும், இன்னைக்கு மார்க்கெட் மதிப்பு பிரகாரம் என்ன விலைக்கு போயிட்டு இருக்கு? அதாவது நான் 800 வாழை போட்டிருக்கேன். 800 வாழையில் எப்படியா இருந்தாலும் 700 வாழை நான் வந்து அறுவடை பண்ணுவேன். 700 வாழையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து 70 ரூபான்னு சொல்லி கிலோ விற்றுட்டுருக்குது. சராசரியாக 15 கிலோ வரைக்கும் ஒரு தார் வரும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000லேருந்து 1100 ரூபா வரைக்கும் இந்த தார் விற்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு அப்போ வந்து 1100 ரூபா வரைக்கும் வரும்னு சொல்றீங்க. இந்த 1100ல உங்களுக்கு சொல்ல போனா ஒரு 700லேருந்து 750 தார் கிடைக்குங்களா? அப்போ வந்து இந்த 750 தார் அப்படின்னு சொல்லும் பொழுது 1000 போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 7.5 லட்சம் ரூபா வருமா உங்களுக்கு? கண்டிப்பாக அவசியம். வந்து இன்னைக்கு வந்து வாழையில வந்து அதிக விளைச்சல், அதாவது விலை அதிகமாக கிடைச்சி நல்லா இருக்கக்கூடிய பயிர் வந்து மலை வாழை தான். அதனால கண்டிப்பாக வந்து ஒரு ஏக்கராக்கு 7 லட்சம் ரூபாலேருந்து 7 லட்சம் ரூபா கண்டிப்பாக கிடைக்கும். இதில் எல்லா செலவும் போக உங்களுக்கு 7 ரூபா வருங்களா? செலவு வந்து 1.5 லட்சம் போச்சுன்னா 7 லட்சம் ரூபா கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு 7 லட்சம் ரூபா வரைக்கும் கண்டிப்பாக வந்து டார்கெட் பண்ணிடலாம். இதில் என்னென்ன வகையான நோய் தாக்கும், நோய்களுக்கு என்ன மருந்து கொடுக்குறீங்க? பெரும்பாலும் இந்த மலை வாழையில் வந்து மற்ற வாழையை மாதிரி எந்த நோயுமே ஒன்றும் தாக்கவே இல்லை. பட் இருந்தாலும் நான் நடவு செஞ்சதுலேருந்தே ரொம்ப சீராக தான் நான் விவசாயம் செய்கிறதுனால இதுக்கு வேணுங்கிற சூடோமோனாஸு, ட்ரைகோடர்மா விரிடி, இதுக்கு கொடுக்கக்கூடிய நைட்ரஜன், பாஸ்பரஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஒரு நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொடுக்கறதுனால எனக்கு வந்து நோய் தாக்குதலான அறிகுறியோ எந்த ஒரு இதுவும் என்னோட காட்டில் நான் பாதிப்பு நான் பார்க்கவே இல்லை.
இப்போ ஒரு பயிர்களுக்கும் தண்ணீர் வந்து முக்கியமான ஒன்று. இப்போ இந்த மலை வாழை எப்படி தண்ணீர் அதிகமா பிடிக்குமா குறைவாக பிடிக்குமா, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை எப்படி நீங்க தண்ணீர் கொடுத்துட்டு இருக்கீங்க? இந்த வாழையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு வாழைக்கு 18 லிட்டர் தண்ணி போதுமானது. இதுக்கும் மற்ற வாழை மாதிரியே வந்து 1 விட்டு 1 நாள் தான் நான் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன். இதுலேயே நீர்வழி உரத்தையும் கொடுக்கறதுனால எனக்கு தண்ணி நீர் பாய்ச்சறதும் உரம் கொடுக்கறதும் ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்கிறதுனால எனக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது இந்த அணுகுமுறை. இப்போ வாழையை பொறுத்த வரைக்கும் வாழைத்தண்டு பணம் பண்ணலாம், வாழைப்பூவில் பணம் பண்ணலாம், வாழை கண்ணில் பணம் பண்ணலாம், எல்லாம் வாழை நாரில் பணம் பண்ணலாம். எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த தொழிலில் முயற்சியோட ஈடுபாடோடு இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு வருமானங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாகும். இதை மாதிரி நீங்களும் உங்களுடைய நிலப்பரப்புல மலை வாழையை பயிரிட்டு நல்ல விளைச்சல் அடையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதற்கான சந்தேகங்களும் விளக்கங்களும் நம்ம பேரூர் விஸ்வநாதன் அவர்கள்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் அட்ரஸ் வந்து வி விஸ்வநாதன், ஐயர் தோட்டம், புட்டுவிக்கி, பேரூர். என்னோட தொலைபேசி எண் 9943299225 9894099225. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய், பி ஜோதிமணியின் கத்திரிக்காய் கதை, வாழைப்பழம், மலை வாழைப்பழம், வி விஸ்வநாதனின் வாழை கதை. இத்துடன் வேளாண் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். இனி தொடரும் நிகழ்ச்சி. குட்டை புடலங்காய் பந்தலுக்குள் ஒரு சிற்றுலா. இல்லை இல்லை, சந்தோஷ உலா. சரி, இந்த புடலங்காய் எத்தனை ஏக்கர்ல பயிர் பண்ணிருக்கீங்க? இப்போ இது இப்போ ஒரு 2.5 ஏக்கர் இருக்கு. 2.5 ஏக்கர் முழுக்க இந்த புடலங்காய் பந்தல். ஆமாங்க. ரொம்ப அழகா இருக்கு நிஜமாவே. குழுன்னு நடக்கிறதுக்கு இந்த உச்சி வெயில் எதுவுமே தெரியாம நல்லா இருக்கு. 2.5 ஏக்கர்லயும் புடலங்காய் பயிர் பண்றதுக்கு முன்னாடி இந்த நிலத்தை எப்படி பண்படுத்தினீங்க, பதப்படுத்தினீங்க? முன்னாடி டிராக்டர் ஓட்டுவோங்க, அப்புறம் மாட்டு எருவு போடுவோங்க. போட்டு மறுபடியும் திருப்பி 3-4 உழவு ஓட்டுவோங்க. 4 உழவு. சரி. ஓட்டிட்டு திருப்பி ட்ரிப்பு எல்லாம் போட்டு அப்புறம் விதை நிலவுக்கு முன்னாடி கீழே டிஏபி, சூப்பர் இதெல்லாம் போட்டு அப்புறம் விதை நடுவோங்க. சரி, விதை வந்து உங்களுக்கு எங்க கிடைக்குது? விதை வந்து இந்த விதை வந்துங்க கடையில் கிடைக்காதுங்க. பாப்பம்பட்டியில் ஒருத்தர் இதே மாதிரி தோட்டம் போட்டு விதை உற்பத்தி பண்றாருங்க. ஆமா. ஓஹோ, விதை உற்பத்தியே பண்றாரு விவசாயி. சரி, அவர்கிட்ட தான் வாங்கிட்டு. இது என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த விதையில? இது சேல்ஸ் மார்க்கெட்டுக்கு இதுதான் நல்லா இழவிங்க. மற்ற காய்களை வந்துன்னா ஒரு டன் கணக்கில் விட்டுக்க போகாது. சரி, இப்போ நிலத்தை தயார் பண்ணி விதை எப்படி நடுறீங்க? எவ்வளவு இடைவெளி விடணும் அது சொல்லுங்க. நான் வந்து இப்போ ஒரு 3.5 அடிக்கு ஒரு விதை போட்டிருக்கேன். 3 அடிக்கு ஒரு விதை. ஆமாங்க. அது மாதிரி எவ்வளவு ஆச்சு இந்த 2.5 ஏக்கர்லயும் பயிரிடுறதுக்கு? இப்போ இது வரைக்கும் ஒரு 40,000 ரூபாய் செலவாயிருக்கு. இல்ல 2.5 ஏக்கருக்கும் சேர்ந்து எவ்வளவு விதை தேவையா இருந்தது? விதைங்களா? விதை 2 கிலோ விதை. 2 கிலோ விதை. சரி, அப்புறம் அந்த ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்கீங்க இல்ல, அது என்ன முதல்ல இருந்தே இருக்கா இல்ல இப்ப இதுக்குன்னு போட்டீங்களா? இல்லைங்க, நான் வந்து இது போட்டு 3-4 வருஷம் ஆகுதுங்க. பயிர் மட்டும் மாத்தி மாத்தி போடணும். பயிர் மாத்தி மாத்தி போடுறீங்க. ஐயா, இந்த விதைய நடுறதுக்கு முன்னாடி, விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த விதைய இதுல ஊற வைக்கணும் அப்படின்லாம் எதாவது இருக்கா? அது சும்மா நட்டாலும் வருங்க, இருந்தாலும் அதுக்கு முளைப்பு திறன், எதிர்ப்பு சக்தி, இதுக்காக அசஸ் பயிர் எல்லாம் இந்த கஞ்சி தண்ணியில கலக்கிங்க. கஞ்சி தண்ணினா நம்ம அதுல கலக்கி ஒரு நைட் ஊற வச்சிருந்துங்க. சரி, காலையில எடுத்து கொஞ்சம் வெயில்ல உலர வச்சு அதுக்கு பிறகு நடுவுங்க. அதுக்கு பிறகு நடுறீங்க. எவ்வளவு ஆழத்துல நடணும்? 1 இன்ச்சு. 1 இன்ச்சு. அதுல எல்லாம் ஒண்ணு வித்தியாசம் இல்லைங்க. அப்புறம் அதோட சேர்ந்து உரம் ஏதாவது போடணுமா? உரம் வந்து அதுக்கு முன்னாடி டிஏபி, அப்புறம் சூப்பர், அது ஒரு 100 கிராம் அளவுக்கு, ரெண்டும் சேர்ந்து ஒரு 50-50ங்க, 100 கிராம் அளவுக்கு மண்ணில் போட்டு கலக்கி விட்டு அதை அதுக்கு மேலே தான் விதை நடுவாங்க. சரி, அது விதை நட்டு எவ்வளோ நாளில் முளைப்பு வரும்? முளைப்பு 15 நாள் ஆகுது. 15 நாள் ஆகிடும். அப்புறம் அதுக்கு உண்டான பாதுகாப்பு எப்படி, அதை சொல்லுங்க. அது பூச்சி ஒரு இலை 2 இலை வரும்போது பூச்சி இது வருங்க, தலையை ஓட்டையை பண்ணிருங்க. அதுக்கு மருந்து அடிப்போங்க. என்ன மருந்து? மருந்து நோக்ரான், அப்புறம்
பூச்சி தவிர்க்கிறதுக்காக அதானுங்க. ஆமாங்க. நோவாக்ரான் அடிக்கிறீங்க. அதுதான் அடிப்பணுங்க. அப்புறம் ஒரு டைம் அடிச்சுட்டு அப்புறம் ஒரு மாசத்துக்கு ஒன்று இருக்காது. ஒரு மாசத்துக்கு ஒன்று இருக்காது. சரி, இந்த மாதிரி செடியா பெருசா வளர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? கொடியா வளர்றதுக்கு அதான் 60 நாள் 65 நாள் ஆகும் மேல போய் கிளப்பிடுறதுக்கு. 2 மாசம் 65 நாள் ஆகுங்க. அப்புறம் ஒரு 70வது நாள்ங்கிற போது அங்க ஒண்ணு காய் இருக்குங்க. ஒரு 70வது நாளுக்கு மேல பொறிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கோங்க. அப்படியா? 70 நாள்லயே காய் வந்துடும். பரவாயில்ல. ஸ்டார்டிங்ல கொஞ்சமா வருங்க. ஒரு முதல் தடவை பொறிக்கிற போது ஒரு 50 கிலோ வருங்க. அப்புறம் 100 கிலோ ஆகுங்க. அப்புறம் 500 ஆகும், 1000 ஆகும். அந்த மாதிரி. அது மாதிரி எத்தனை தடவை பறிக்க முடியும்? 4 மாசத்துக்கு எடுப்போம். தொடர்ந்து எடுக்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவை பறிச்சுக்கலாமா? தினமுமா? இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள். எவ்வளவு கிலோ கிடைக்குது உங்களுக்கு? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு 1000 கிலோ கிடைக்கும். 1000 கிலோ கிடைக்கும். பரவாயில்லையே. இன்னும் இருக்க கூடுதல் ஆகுங்க. 2500 கிலோ வரைக்கும் வருங்க. குறுகிய கால பயிர், ஆனா நல்ல ஈல்டு கிடைக்கும். நம்ம பாக்குறத பொறுத்துங்க. பாக்குறத பொறுத்து. அதுவும் செம்மண் பூமிங்கனால உங்களுக்கு நல்ல செழிப்பா வளருது. 10 நாளைக்கு இருக்காங்க. இந்த ட்ரிப்லயே உரம் கொடுத்துருவாங்க. சோ இந்த காய் முதல் தடவை பறிச்சதுக்கு அப்புறமும் தொடர்ந்து உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆமா ஆமாங்க. அது கொடுத்துட்டே இருந்தா உங்களுக்கு ஒரு 4 மாசத்துக்கு தொடர்ந்து காய்ச்சிட்டே இருக்குங்க. நம்ம ஒண்ணு கொடுக்காம சரியில்லைன்னா கம்மியாயிருங்க. காடை வாங்கிக்க நிறைய லாபம் அடைஞ்சிடு. இந்த வேளாண்மை துறை அலுவலர்கள் உங்களுக்கு உதவி பண்றாங்க. ஏதாவது சந்தேகம் வந்தா? இல்லைங்க, நான் அதெல்லாம் போய் ஒண்ணு கேட்கறது எல்லாமே உங்க அனுபவத்தினால பண்ணுங்க. எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ விவசாயம் ஒரு 10-30 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. என்னெல்லாம் பயிர் பண்றீங்க பொதுவா? வாழைங்க, மஞ்சள், அப்புறம் முதல்ல கரும்பு போட்டுருதுங்க. இப்ப கரும்பு போடுறது இல்லைங்க. மஞ்சள், வாழை, அப்புறம் காய்கறி செடிங்க, திராட்சை போட்டுருந்துங்க முதல்ல. இப்போ அதெல்லாம் முடியாம விட்டுட்டுங்க. இப்ப வெறுமே இந்த புடலங்காயும் வாழையும் வாழைங்க, தென்னந்தோப்புங்க. சரி, அப்புறம் இந்த இலையில காயெல்லாம் ஒரு 4-5 மாசம் கழிச்சு பறிச்சு முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் இந்த செடியெல்லாம் உரமாகுதா உங்களுக்கு? இல்ல இது என்ன பண்ணுவீங்க? இது நாங்க இல்லைங்க, இது உடனே திருப்பி செடி நிலவணுங்கிற நிலைங்க. இது உரமா பண்றது இல்லைங்க. நல்லா கட் பண்ணி வெளியே எடுத்துருவோங்க. வெளியில எடுத்துருவீங்க. அது எரிபொருளா பயன்படுமா? ஏதாவது எரிபொருளுக்கெல்லாம் ஆகாதுங்க. மாடு ஆடெல்லாம் சாப்பிட முடியாது, அதுவும் சாப்பிடாது. ஸோ அது மண் வெறுமை இயற்கை உரமா வெளியில போட்டுக்கலாம். அவ்வளவுதான். திரும்ப மறு உழவு பண்ணி என்ன பயிரிடுவீங்க உடனே? நான் பூராம காய்கறி தானுங்க. புடலை, சுரை, பாவை, பீக்கன். சோ அடுத்த பயிர் எப்போ ஆரம்பிப்பீங்க திரும்ப? இது முடிஞ்சுதானுங்க. சரி, இந்த காய் இப்போ எவ்வளவு மாசம் ஆச்சு? எத்தனாவது இப்போ தடவை பறிக்கிறீங்க? இது இன்னைக்கு 6வது டைம் பறிக்கிறீங்க. 6வது டைம் பறிக்கிறீங்க. எல்லாமே இந்த மாதிரி திரட்சியா நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு. நல்ல மாதிரி ஆனா தான் எடுப்புங்க. சின்ன பிஞ்சா இருக்கிறதால விட்டுருவோங்க. இதே எடுக்கல பாருங்க இன்னைக்கு. அதான் இன்னும் கொஞ்சம் வளரணும்ன்றீங்க. கொஞ்சம் வெயிட் வருங்க. வெயிட் வரும். ஆனா நல்ல ஹெவியா இருக்கு, நல்ல கனமா இருக்கு ஒவ்வொரு காயும். ஒரு இதை எவ்வளவு கிலோன்னு விக்கிறீங்க நீங்க? விற்பனை எப்படி? விற்பனை இப்போ அது நிலவரத்துக்கு தகுந்த மாதிரிங்க. ஒரு வாரத்துக்கு ஒருக்க ஒரு மாதிரி விலை ஏறி இறக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. சரி, நீங்களே கொண்டு போய் விற்கிறீங்களா? எங்க விற்கிறீங்க முதல்ல இந்த காயெல்லாம்? இது நான் மொத்தமா வியாபாரிக்கு கொடுத்துறேங்க. நாம கொண்டு போய் வைக்க முடியாது இவ்வளவு ஓட்டுக்கா. சரி சரி. மார்க்கெட்டுக்கு போனாலும் முடியாதுங்க. அதனால மொத்த வியாபாரிக்கு கொடுத்துருங்க. அவங்க கேரளா ஆர்டருக்கு அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. சரி, 1 கிலோன்னா எவ்வளவு நிக்கும் அந்த ஒரு கூடையில? ஒரு கூடையில அனுப்புறீங்க 60 கிலோங்க. 60 கிலோ ஒரு கூடையில. ஆமாங்க. அது மாதிரி எத்தனை கூடை போகும் ஒரு நாளுக்கு? ஒரு நாள் டு ஒரு நாள் போய் எடுப்பேங்க. ஒரு நாள் டு ஒரு நாள். இப்ப வர்றது ஒரு 20 கூடைக்குள்ள வருதுங்க. 20 கூடை வருங்க. இன்னைக்கு 17 கூடை ஆயிருக்குது. நல்லா இப்போ இது செடி இளஞ்செடிங்க. நல்லா காய்க்கு வரங்கிற போதுங்க ஒரு 40 கூட வருங்க. சரி, உங்களை இந்த மாதிரி புடலங்காய் பயிர் பண்ணணும், சாகுபடி பண்ணணும்னு ஆசைப்படுற விவசாயிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்க முகவரி, போன் நம்பர் இதெல்லாம் சொன்னீங்கன்னா உதவியா இருக்கும். 9047449552. வசந்தம் வருகிற ஒவ்வொரு முறையும் மலர்ந்து சிரிக்கும் செர்ரி பூக்கள். வலியுடன் உணருங்கள், நம் வாழ்க்கை அற்புதம் என்பதை. இந்த சிந்தனையோடு நிறைவடைகிறது சிறுவட்ட ஒளிபரப்பு வேளாண் நிகழ்ச்சி. வணக்கம். இது மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய
விவசாய பூமி தாய்மடி என தாங்கும் பூமி தொப்புள் கொடி நம்ம பூமி பூமி அழகிய விவசாய பூமி காவல் தெய்வம் நம்ம பூமி இது அழகிய விவசாய பூமி